சாந்தனுவிடம், இவன்தான் நாம் பெற்ற 8வது மகன் தேவவிரதன் என்று காண்பித்தாள் கங்கை. தேவவிரதன் தன் தந்தையை வணங்கி ஆசி பெற்றான். அவனை பார்த்த சாந்தனு மகிழ்ச்சியில் ஆழ்ந்து அவனை ஆறத் தழுவிக் கொண்டான். மேலும் கங்கை, ஓ மன்னா, காலம் கனிந்து விட்டது. இப்போது இவனை நீரே உம்முடன் கூட்டிச் செல்லலாம். அதற்கு முன் அவன் எப்படிப்பட்டவன் என்பதை அறிந்து கொள்வீராக. தேவவிரதன் மிகுந்த அழகாலும் அவனது பழக்க வழக்கங்களாலும் நடத்தையாலும் கல்வியாலும் சந்திரனுக்கு நிகரானவன். உயர்ந்த புத்தி கூர்மையுள்ள இவன் வசிஷ்டரிடம் முழு வேதத்தையும் அதன் அங்கங்களையும் கற்றிருக்கிறான். செய்யும் தர்ம காரியங்களில் கங்கையின் புனிதம் வெளிப்படும். சுக்கிரன் அறிந்த ஞானத்தின் கிளைகள் அனைத்தையும் தேவவிரதன் அறிவான். தேவர்களாலும் அசுரர்களாலும் வழிபடப்பட்ட ப்ருகஸ்பதி அறிந்த எல்லா சாத்திரங்களிலும் இவன் நிபுணத்துவம் பெற்றிருக்கிறான். ஜமதக்னியின் மகனாகிய சிரஞ்சீவி பரசுராமர் அறிந்த எல்லா பலம் வாய்ந்த ஆயுதங்களையும் பெரும் பலம் கொண்ட உமது மகன் தேவவிரதன் அறிவான். இவன் சிறந்த வில்லாளன், பெரும் தேர் வீரன், தனி ஒரு வீரனாக அக்ரூணி சேனையையும் வெல்லும் திறன் படைத்தவன். அனைத்து தேவர்களும் அசுரர்களும் இவனுக்கு நல்லதையே செய்ய நினைப்பர். ஓ மன்னா, உயர்வான ஆற்றலை கொண்ட இந்த வீர மைந்தனை நான் வாக்களித்தபடி உமக்கு கொடுக்கிறேன். இவ்வாறு கூறி கங்கை தனது மகனை சந்தனுவிடம் ஒப்படைத்தாள். சூரியனை போன்ற தன் மகன் தேவவிரதனை தன்னுடன் அழைத்துச் செல்லப் போவதை எண்ணி மகிழ்ச்சி அடைந்தான் சாந்தனு. தாயை வணங்கி விடை பெற்றான் கங்கையின் மைந்தன். தேவவிரதனின் வருகை ஹஸ்தினாபுரத்தின் திருவிழாவாகட்டும் என்று அறிவித்தான் சாந்தனு. மக்கள் அனைவரும் வண்ணப் பொடிகளாலும் வான வேடிக்கைகளாலும் தங்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து தேவவிரதனை அரண்மனைக்கு வரவேற்றனர். தலைமகன் வருகிறான் என்று கோலாகலமானது தலைநகரம். அனைத்து சான்றோர்களையும் அழைத்து அரசாங்கத்தை காக்க தனது மகன் தேவவிரதனை தன் வாரிசாக அறிவித்தான் சந்தனு. தனது நல்ல நடத்தையால் அந்த இளவரசன் தேவவிரதன் விரைவில் தனது தந்தை சந்தனுவையும் மற்ற சான்றோர்களையும் அரசாங்கத்துக்குள் உள்ள அனைத்து குடிகளையும் மனநிறைவு கொள்ளச் செய்தான். அதன் பிறகு ஒப்புயர்வற்ற வீரம் கொண்ட மன்னன் சந்தனு தனது மகன் தேவவிரதனுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்தான். இப்படியே 4 ஆண்டுகள் கடந்தன. தேவவிரதன் இன்னும் தேவவிரதனாகவே இருக்கிறான். தந்தைக்கு பிடித்த மகனாக வாழ்ந்து வரும் இவன் குருவம்சத்தின் பிதா மகனாக உருவெடுத்தது எப்படி? சந்தனுவின் மைந்தன் தேவவிரதன் என்று எல்லோராலும் புகழப்படும் தேவவிரதன் கங்கையின் மைந்தன் பீஷ்மராக சாய்ந்தது எப்படி? பின்வரும் காணொளிகளில் பார்க்கலாம். அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் பொக்கிஷம் ஸ்பாட் சேனலுடன்.